நம்ம ஹீரோ கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சிட்டிக்கு கூட்டிட்டு வரான். ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. நான்வெஜ் சமைச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் அங்க வந்தது எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா ஹீரோயினியா ரொம்பவே தப்பு தப்பா பாக்குறான். ஹீரோயின் உள்ள போனது ஹீரோ கிட்ட உன்னோட பொண்ணாடி ரொம்பவே சூப்பரா இருக்கான்னு ஹீரோ கிட்டே தப்பு தப்பா சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ கோவத்துல மேனேஜர்னு பாக்குற இல்ல மூஞ்சி மகையெல்லாம் உடச்சிடுவேன்னு மேனேஜரை திட்டி விட்டாரான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலைக்கு போனதும் அந்த மேனேஜர் ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிறான். இதை வந்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றா. ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோ ஒவ்வொரு நாளும் கம்பெனியா ஏறி இறங்குறான். ஆனா அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஒரு நாள் கோவத்துல ஹீரோயின் கிட்ட உன்னை நான் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணதான் தப்புன்னு சொல்லி ஹீரோயினியே அடிச்சிடறான். ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தை அனுப்ப சொல்றா. அந்த ஜாதகம் வந்தது அதை எடுத்துட்டு போய் ஒரு சாமியார் கிட்ட கட்டுறா. அந்த சாமியாரும் உன்னோட ஜாதகத்துலதான் நிறைய சிக்கல் இருக்கு, உன்னாலதான் உன் வீட்டுக்காரருக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும்னு கேட்கறா. அந்த சாமியார் பாத்தீங்கன்னா நீ உன் புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்தவங்க தப்பான தொடர்புல இருக்கணும்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் வித்துக்கிட்டு இருக்கா. ஏன்னு கேட்டதுக்கு உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு குடும்ப செலவு ஓட்டணும் இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும்னு ஹீரோயினியே திட்டுறான்.